இருக்கீங்களா? சூப்பர் கண்ணு மாடு. நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ்ல மாடு அப்படிதானே? கண்ணு என்ன கண்ணுனே? கண்ணு கால கண்ணு. மாடு இனி எவ்வளவு நாள் இருக்கும்னே? மாடு இனி ஒரு 25 நாள் இருக்கும். ஒரு 28 நாள் தான் இருக்கும். ஒரு மாசம் கூட ஆயிருக்காது அப்படிதானே? சரி ஓகே. மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்குண்ணே? மாடு 3 ஈத்து. மாடு 3 ஆயிரத்து இருக்கும். சரி, நல்ல காம்பு இடைவெல்லாம் நல்லா இருக்கு. மடி செட் நல்லா இருக்கு. நரம்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல குணம் நல்லா இருக்கா? எந்த சீனாலும் பால் கறந்துக்கலாம். எப்பனாலும் கறந்துக்கலாம். சரி ஓகே. மாடு வாங்கிட்டு போறீங்களா இல்ல வாங்கி கொடுத்துருக்கு? வாங்கி கொடுத்துருக்கு. நம்ம அண்ணாச்சி தான் கொடுத்துருக்கீங்களோ? சரி, எவ்வளவு விலை சொன்னாங்க மாடு? 30,000 சொல்லிருக்காங்க. 30,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிய? 22 தான். 22. எவ்வளவு ஃபர்ஸ்ட் மாட்டை மதிச்சிய? நாங்க 20 தான் கேட்டோம். சரியில்லை. ஊர் மணில வாங்க முடியாது. சந்தை ரொம்ப மோசமா இருக்கு. மோசமா இருக்கு. அதனால 22,000 வாங்கிட்டு போறீங்க. 22,000 தான். எத்தனை வருஷம் இந்த மாடை வச்சுக்கலாம்னே? இன்னும் நம்ம 4 ஈத்துக்கு வச்சுக்கலாமையா? ஒரு 4 ஈத்து வச்சுக்கலாம் அப்படிதானே? பிரச்சனை இருக்கு. மாடிக்கு போயிருக்காங்க. சந்தையில மாடிக்கு போயிருக்காங்க. அங்க ஊர்காட்டுல கிடைக்கும். ஊர்காட்டுல. வணக்கம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மோட்டு டைப்பான மாடு அப்படிதானே? ஆமா ஆமா. கண்ணு மாடா? கண்ணு மாடு. மாடு எத்தனை ஈத்து மாடா இருக்கும்? மாடு 3 தான் இருக்கும். மாடு 3 ஆயிரத்து மாடு. கறவை இருக்க மாட்டா? கறவை 10 இருக்கு. 10 லிட்டர் பால் இருக்கு. எவ்வளவு விலை சொல்றீங்க? என்ன 40 இருக்கு. 40,000 சொல்றீங்க. இதுவரை கேள்வி இருக்கீங்க? 30 உள்ள இருக்காங்க. 30 உள்ள கேட்காங்களோ? சரி ரைட். ஆனா சூப்பர் மாடு அப்படிதானே? நல்ல மாடு. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நீங்க மாடு 7 மாடு இருக்கு. 7 மாடு. எத்தனை மாடு கொடுத்துருக்கீங்க? ஒரு மாடு தான் கொடுத்துருக்கு. ஒரு மாடு தான் கொடுத்தீங்க. மாடு எனக்கு கொடுக்கல அப்படிதானே? ஆமா. குணமா நல்லா இருக்கா? இல்ல சாதாரண குணம். எல்லாம் சாதுவா தான் இருக்கு. தூரில நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ரைட். ஃபைனல் எவ்வளவு விடலாம்? இதே ஒரு 35-30,000 விட்டுதான். 30,000 விட்டுதான். 30,000 விட்டுற வேண்டியதான். சரி ஓகே. வணக்கம். எந்தூர்ல இருந்து வரீங்க? மானூர் பொல்லமடை. மானூர்ல இருந்து வரீங்க. சூப்பர். ஒரு நாட்டு மாடும் ஜெர்சி கிராஸான மாடு அப்படிதானே? மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கீங்க? மாடு ஒரு 4 ஈத்து மாடு. மாடு 4 ஆயிரத்து மாடா இருக்கும். கண்ணு மாடா கைப்பால் மாடா? கைப்பால் மாடு. கைப்பால் மாடு. மாடு எத்தனை ஆயிரத்து மாடு சொன்னீங்க? 4 ஆயிரத்து இருக்கும். கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கண்ணே? கரை ஒரு 4-3-7 லிட்டர் சொல்லிருக்காங்க. 4-3-7 லிட்டர் சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்ண்ணே? ஏன்னா எங்க மதிப்பு 5 இருக்கும். 5 கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சரி ஓகே. விலை எவ்வளவு சொன்னாவ? விலை 22,000. எவ்வளவு சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் 30,000 30,000 சொன்னாங்க. அப்படியே குறைச்சு 22,000 முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் பாத்துன இந்த மாடை எவ்வளவு மதிச்சிய? மாடு நான் ஒரு 20,000 மதிச்சேன். 20,000 வச்சு கூட 2,000 கொடுத்து வாங்கிட்டு போறேன். ஏன்னா கொஞ்சம் மாடு வந்து ஈத்து மாடலானே. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாடை? இது மாடு மாடு 15 ஈத்துக்கு வச்சுக்கலாங்க. 4 ஈத்து எடுக்கணும். 10 ஈத்து கூட ஒண்ணுமே செய்யாது. ஒண்ணுமே செய்யாது. நாட்டு மாடு கிராஸ்னால பயப்படுவாங்க அப்படிதானே? பயப்படுவாங்க. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியா? மாடு ஒரு 20 மாடு வச்சுக்கணும். ஒரு லிட்டர் பால் எவ்வளவுண்ணே? 46 ரூபாங்க. 46 ரூபா. எப்படி சொசைட்டில ஊத்தல நேரடியா கொடுத்தீங்களா? தனியார் பண்ணி கொடுத்தோம். தனியார் பண்ணி. என்ன சூப்பர் நாட்டு மாடு வாங்கிட்டு போறீங்க? ஆமா. இது என்ன இனம்னா? இது கடமாடு மாடல இருக்கு. கடமாடு தான். கிராஸ் தான். நல்ல கடமாடுல கொஞ்சம் கிராஸ் அப்படிதானே? ஆமா ஆமா. கடமாடு வீட்ல வந்து வளர்த்துடலாமா? வளர்த்துடலாம். மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்குண்ணே? தலையீத்து மாடு தான். தலையீத்து மாடு. கண்ணு என்ன கண்ணு? கண்ணு பெட்டை கண்ணு. கண்ணு பெட்டை கண்ணு. பால் எவ்வளவு இருக்க மாட்டல? பால் 2 3 இருக்கும். 3 இருக்கும். அளவு கறவை இருக்கும் அப்படிதானே? ஆமா. சரி, எந்த ஊர் போதுண்ணே? இது நாகர்கோவில் போகுது. நாகர்கோவில் இங்க வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே. நல்ல சூப்பர் கண்ணு மாடு. ஆமா. அருமையான கண்ணு மாடு வச்சிருக்கீங்க. மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்குண்ணே? மாடு 2 ஆயிரத்து கிடாரி. மாடு 2 ஆயிரத்து கிடாரி. சரி ஓகே. கறவை எவ்வளவு வரணும் மாட்டேன்? ஏன்னா பால் 8 லிட்டர் தெளிவா இருக்கிறேன். 8 லிட்டர் தெளிவா இருக்கு. 7 தப்பு வராது. அப்படியே 7 லிட்டர் தப்பு இருக்கு. தப்பே வராது. விலை எவ்வளவு சொல்றீங்க? ஏன்னா 36 ரூபா சொன்னேன். 36,000 சொல்றீங்க. இதுவரை கேள்வி இருக்குண்ணே? ஏன்னா 30 ரூபாய்க்கு கேட்காங்க. 30 ரூபாய்க்கு எவ்வளவு நான் ஃபைனல விடலாம்ண்ணே? ஏன்னா 33 32 வந்தா விட்டுருவாங்க. 32 வந்தா விட்டுலாம் அப்படிதானே? எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாடு? மாடு பல்லு எப்படின்னா? மாடு பல்லு இப்ப கட்ட முளப்பு தான். ஒரு 5-6 ஈத்து வச்சுக்கலாம். குணமா நல்லா இருக்கு. எந்த வியாபாரிண்ணே? நம்ம தூத்துக்குடி வியாபாரிண்ணே. தூத்துக்குடி வியாபாரி. சரி ஓகே. நம்பர் சொல்லுங்க. 97 91 47 42 12. சரி ஓகே. நல்லது. ஜெர்சி கிராஸான மாடு. வெள்ளடி கொம்புல வாங்கிட்டு போறீங்க. மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கீங்க? 2 ஆயிரத்து மாடு. மாடு கறவை இருக்கு. என்ன யாது? செனமாடு. எத்தனை மாசம் செனையா இருக்கும்? 6 மாசம் இருக்கு. 6 மாசம். தட்டி காட்டுங்க பாப்போம். நீங்க இந்த இடத்துல இருக்கா? இந்த இடத்துல கண்ணுட்டி இருக்குண்ணே. கரெக்டா எத்தனை மாசம் செனையா இருக்கும்? 6 மாசம் இருக்கு. 6 மாசம் செனை. என்ன விலை சொல்லி எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 35 ரூபா. 35,000 எவ்வளவு சொன்னாவ? 40 ரூபா. 40 சொன்னா 35 ரூபா வாங்கிட்டு போறீங்க. இந்த மாடு நல்லா அந்த ஈனவுடைய டைம்ல நல்ல விலைக்கு போகும். ஈனவுடைய டைம்ல நல்ல விலைக்கு போகும். 45 ரூபாய்க்கு இருக்கும். வணக்கம். வணக்கம். மேலப்பாளையம் காளமாட்டு வியாபாரி. 2 காளை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? 2 காங்கேயம் காளை தானே? காங்கேயம் காளை தான். 2 காங்கேயம் காளை. பல்லு எப்படி? என்ன யாதியா? கடை ஒண்ணுக்கு 6 பல்லு, 1 கடை முளைக்கு. 1 கட்ட முளைப்பு அப்படிதானே? சரி, விலை எவ்வளவு சொல்லி? என்ன யாது? விலை 85 ரூபா சொன்னேன். 85,000 சொல்லி. இதுவரை கேள்வி இருக்கு? யாரும் கேட்கல. ஒரு ஆள் 60 ரூபாய் கேட்கான். 60 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. ஆமா. இப்ப காளமாடு வாங்க யாருமே ஆள் இல்லனே. ஆளே கிடையாது. ஆள் கிடையாது. மரடிக்கு ஆள் கிடையாது. எல்லாம் வண்டி. அதெல்லாம் வாங்க யாருமே இல்ல. ஃபைனல் எவ்வளவு பண்ணலாம்?
ஃபைனலா எப்படி வேணாலும் கொடுத்துடலாம். எவ்வளவு வணக்கம். கண்ணு மாடு அப்படிதானே? ஆமாண்ணா. கண்ணு காலக்கண்ணு மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே? மாடு 3000. மாடு 3000 மாடா இருக்கும். ஓகே, கறவை எவ்வளவு இருக்க மாட்டா? கரை ஒரு 11 லிட்டர் இருக்குண்ணே. 11 லிட்டர், ஒரு 10க்கு தப்பு அது எடுதானே? எவ்வளவு விலை சொல்றீங்க? 40 ரூபா சொன்னேன். 40,000 சொல்றீங்க. எவ்வளவு வரைக்கும் கேட்காங்கண்ணே? 33 ரூபாய்க்கு கேட்காங்க. 33 வரை கேட்க. எவ்வளவு ஃபைனல் விடுவியா? 37 ரூபா விடுதலாம். 37. அது கொஞ்சம் விட மாட்டியா அப்படிதானே? நல்ல சூப்பர் மாடானா. குணமும் நல்லா இருக்குண்ணே. ஆமாண்ணா. குணமும் நல்லா யாருனாலும் பால் கறந்துலாம் வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எந்த வியாபாரம் நீங்க? நம்ம தூத்துக்குடி வியாபாரி. ஆனா சந்தையில ஒரு டாப்பான மாடு நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பர் மாடு. சரி, மாடு எத்தனாயிரத்து மாடுண்ணே? இது 3வது மாடு. நீங்க வியாபாரியா சம்சாரியா? சம்சாரி. கண்ணு என்ன கண்ணுண்ணே? கண்ணு காலகண்ணு கிரு மாட்டுல உள்ளது. ஆமா. சரி, ஓகே. கறவை எவ்வளவு இருக்கும் மாட்டல? கறவை 12 லிட்டர் பால் உண்டண்ணே. 12 6 லிட்டர் பாலுக்கு தப்பே இருக்காது அப்படிதானே? ஆமா. மாடு எல்லா கிலோமீட்டர் தாங்கும். எவ்வளவு விலை சொல்லுங்க? 50 ரூபா விலை கேக்குறானே. 50 ரூபா விலை சொல்லுங்க. எவ்வளவு ஃபைனலா விடுவிய? 48 கொடுத்துரும். 48 கொடுத்து. எது வரை கேள்வி இருக்குனாங்க? இதா இங்க எவ்வளவு கேட்காங்க? 45 வரை போச்சு. 45 வரை போகுது. 3000 தான் நிக்கு அப்படிதானே? எவ்வளவு எதிர்பார்த்து வந்து எவ்வளவு கொடுக்கலாம் எதிர்பார்த்து? 50 ரூபா எதிர்பார்த்து. 50 ரூபா எதிர்பார்த்தியா? வணக்கம். வணக்கம். எதுல இருந்து வரீங்கண்ணா? இடைக்குளத்துல இருந்து வரீங்க. மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2 மாடு. 2 மாடு. ரெண்டுமே கண்ணு மாடா இல்ல கைப்பால் மாடா? இது ஒண்ணு கண்ணுட்டி இருக்கு, ஒரு மாட்டுல கண்ணுட்டி இல்ல. இது எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே? இதான் முதலைத்து மாடு. முதலைத்து மாடு. கண்ணு மாடு தானே? கண்ணு மாடு. என்ன கண்ணுண்ணே? காளைங்கன். காளைங்கன். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 35 ரூபா சொன்னாங்க. 35,000 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 31. பார்த்தோன்னே எவ்வளவு மதிச்சிய? 30 ரூபாய்க்கு மதிச்சு. 30 ரூபாய்க்கு மதிச்சு. கறவை எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு சொல்லிருக்கானே? பால் 4 நாள் இருக்கும். 4 நாள் சொல்லுங்க. எவ்வளவு உங்க கணிப்பு இருக்குண்ணே? எவ்வளவு உங்க கணிப்பு? 4 நாள் இருக்கும். 4 நாள் இருக்கும் அப்படிதானே? சரி, இந்த மாடை சொல்லுங்க. இது கைப்பால் மாடா? கைப்பால் மாடா கண்ணு மாடா? கைப்பால் மாடு. எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே? இது 3000 மாடு. 3000 மாடு. கறவை எவ்வளவு இருக்குண்ணே? கறவை 4 நாள் இருக்கும். 4 நாள் இருக்கும். உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? என் கணிப்பு 4 நாள் இருக்கும். 4 நாள் கண்டிப்பா இருக்கும் அப்படிதானே? சரி, வெயிலுக்கு நல்லா தாங்குமானே. 40 ரூபா கரையுது. ஒரு சூப்பர் மாடு வாங்கிட்டு போறாங்க. தலையீத்து மாடு. நல்ல ஒரு கண்ணு மாடு. மட்டி சட்டி எல்லாம் நல்ல தோரணை இருக்கு. மாடு அப்படிதானே? கண்ணு என்ன கண்ணு? அதிர்ஷ்டம் தான் வாங்கிட்டு போறவங்களுக்கு. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே? 2006 பல்லு. 6 பல்லு. கறவை எவ்வளவு இருக்கு மாட்டல? கறவை ஒரு 8 வரும். கறவை 8 வரும். ஒரு 7க்கு தப்பு வராது அப்படிதானே? எவ்வளவு விலை சொல்றீங்கண்ணே? லாஸ்ட் ஃபைனல் 30 ரூபா அப்படினா. 30 ரூபா கொடுத்துடலாம். இது வரை கேள்வி இருக்குண்ணே? 25 கேட்காங்க. 25 தான் கேட்காங்க. 30,000 கன்ஃபார்மா கொடுத்துடலாம். 30 ரூபா 26 நாள் கொடுத்துடலாம். நீங்க எந்த வியாபாரினே? நமக்கு அண்ணால போரு. சரி, ஓகே. சந்தை எப்படி இந்த வாரம்? இது ரொம்ப மோசம். இதெல்லாம் மோசம். இங்க மாடு வரது அதிகமோ? மாடலா இருந்து ஆளு ரொம்ப இல்ல. சரி, ஓகே. நல்ல ஹச்சப் கிராஸான மாடு வாங்கிட்டு போறேன். கண்ணு மாடு வாங்கிட்டு போறேன். கண்ணு காலங்கண்ணு அப்படிதானே? மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே? 2000. மாடு 2000 மாடா இருக்கும். ஓகே. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க மாட்டல? 7 லிட்டர். 7 லிட்டர் சொல்லிருக்காங்க. எவ்வளவு உங்க கணிப்பு இருக்குண்ணே? என்ன ஒரு 6 லிட்டர் ஓடுறீங்க. 5 லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படிதானே? மாடு எவ்வளவு விலை சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? அது 35 சொன்னாங்க. 35,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 27. 27. எந்த போகுதுண்ணே மாடு? இங்க விஎம் சத்திரம். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மாடு அது ஒரு 7 மாடு இருக்கு. 7 மாடு வச்சிருக்கீங்க. மாடு இப்ப லாபம் இருக்கா இல்லையானே? என்னதுக்கு காப்பிச்சதுக்கு ஏதாவது கதை ஓடிட்டு இருக்கு அப்படிதானே? என்ன புண்ணா கொடுத்தா நல்ல பால் இருக்குண்ணா மாட்டுல? மிச்சர் பண்ணாதான் நல்ல பால் இருக்கு. 1 லிட்டர் பால் எவ்வளவு? 40 ரூபா. 40 ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க. நேரடியா கொடுக்கீங்களா இல்ல பண்ணையில ஊத்தீங்களா? நேரடியா லோக்கல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சூப்பர் மாடு. நல்ல நாட்டு மாடுல கிராஸ். நாடு கிராஸ் அப்படிதானே? மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? 2000 மாடு. மாடு எத்தனை மாசம் சனையா இருக்கும்? 6 மாசம். கண்ணுட்டி காட்டுங்க பாப்போம். அந்த இடத்துல இருக்குண்ணே. கட்டி பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கீல. நல்ல ஹச்சப் கிராஸான மாடு. மாடு வச்சிருக்கீங்களா? மூடு எல்லாம் எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? மாடு 2000 3000 இருக்கும். 2000 3000 மாடா இருக்கும். இந்த மாடு சொல்லுங்க. இது எத்தனாயிரத்து மாடு? அது 2000 மாடு. கறவை எவ்வளவு இருக்கும்? கறவை 8 வரும். 8 வரும். சரி, ஓகே. எவ்வளவு வேலை சொல்லுவீங்க? 40 ரூபா சொல்லுது. விடலாம். ஒரு 30 ரூபா 5 மேல வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாம். அந்த மாடு எவ்வளவு சொல்லுவீங்க? அது 35,000 சொல்லு. கறவை எவ்வளவு இருக்கு? கறவை 8 வரும். 8 வரும். ஃபைனல் எவ்வளவு விடலாம்? 5 கேட்டா கொடுத்து. அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாம். இந்த மாடு எவ்வளவு சொல்லு? கிளிக்கொம்பு மாடு. இது கறவை எவ்வளவு வருது? அதுல இருந்து 10 லிட்டர் வருது. 10 லிட்டர் வருது. 8 தப்பா எவ்வளவு ஃபைனல் விடலாம்? ஃபைனல் எவ்வளவு விடலாம்? ஒரு 30 மேல வந்து விட்டுருவோம். 30 மேல விட்டுலாம். எந்த இருக்கு? இது 8 மாசம் இருக்கு. இது 8 மாசம் செனை அப்படிதானே? 8 மாசம் கண்ணுட்டு பெரிய கண்ணுட்டி எல்லாம் இருக்குண்ணே. என்ன இருக்குண்ணே? கரெக்டா 8 மாசம் செனை. கரெக்டா செக் பண்ணி வாங்கிட்டீல? எப்பவும் தட்டி பாத்துருவேனே? தட்டி பாத்து வாங்கிடுவேன். என்ன வேலை சொன்னாங்க? 45 ரூபா. 45,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிருக்கியா? 37 வாங்கிருக்கு. 37 வாங்கி. இது எவ்வளவு கறவை இருக்குங்கயா? கறவை 5 நாள் 9 வரும். 5 நாள் 9. நல்ல நெய்க்கட்டான மாடனா? 9 வரும். கம்முன்னு கறக்கும். ஓகே. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை கொஞ்சம் சூடுதான். சரிங்கய்யா. வணக்கம்ண்ணே. ஒரு கண்ணு மாடு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. கண்ணு என்ன கண்ணு? கண்ணு போட்ட கண்ணு. கண்ணு பெட்ட கண்ணு. அதிர்ஷ்டம் தான் ஆளுக்கு. வாங்கிட்டு போற ஆளுக்கு அதிர்ஷ்டம் தான். சரி, ஓகே. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே?
மாடு இதுன்னா 2006 2000 தான் இருக்கும். கறவையில இருக்கு மாட்டுல? கறவையில 5 2 இருக்கு. 2 ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் இருக்கும். ஆமாண்ணே. எவ்வளவு விலை சொல்லுங்கண்ணே? விலை 25 சொல்லுது. 25 சொல்லுது. ஃபைனல் எவ்வளவு விடலாம்ண்ணே? ஃபைனல்னா ஒரு 23 கொடுத்துடலாம்ண்ணே. என்னண்ணே? 23 கொடுத்துடலாம். 23 கொடுத்துடலாம். எந்த ஊர் வியாபாரி நீங்க? நாங்க சங்கரன் கோயில் வியாபாரி. ஓகே. காளை. ஆமா. காளை எப்போது சொல்லுங்க? காளை பல்லு எப்படி? காளை. ரேஸ் காளை. பல்லு எப்படி? என்ன யாரு? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. ஜோடி எங்க? ஜோடி இல்ல, ஒத்த மாடா வந்தது. ஒத்த மாடா தான் இருந்துச்சு. வாங்கும் போது ஒத்த மாடுதான். சரி, பல்லு சேர்ந்துருக்குண்ணா? பல்லு சேர்ந்து. எவ்வளவு வேலை சொல்லுங்க? என்ன யாதுண்ணே? 35,000 சொல்றீங்க. 31 வரை கேள்வி இருக்கு. ஃபைனல் எவ்வளவு விடலாம்ண்ணே? 33 விடலாம். 33 விடலாம். நீங்க எந்த வியாபாரி? எப்ப வேண்டாம் வியாபாரி. சரி, இருக்கீங்க? நல்லா இருக்கு. மொத்தம் 3 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. மொத்தம் 3 மாடு. 3 ஜெர்சி மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. எத்தாயிரத்து மாடுண்ணே? 2000 கைப்பால் மாடு தானா? கைப்பால் மாடு. கறவை எவ்வளவு இருக்குண்ணே? எனக்கு 6 12 லிட்டருக்கு தப்பு இருக்காது. தப்பு இருக்காது. 10 விலை சொல்லுதியா? 35 ரூபா சொன்னேன். 35 ரூபா சொல்லி எவ்வளவு மயில விடலாம்? 33 ரூபா விட்டுறலாம். 33 விட்டுறலாம். அப்படிதானே? நல்லா இருக்கு. ரெட் சீட்ல கிராஸ் ஆன மாடோ? ஆமா, ரெட் சீட்ல கிராஸ் ஆன. எத்தாயிரத்து மாடு அந்த மாடு? அது 2000 மாடு. கறவை 4 நாள் 8 தப்பு இருக்காது. 8 தப்பு இருக்காது. எவ்வளவு வேலை சொல்றீங்க? இதுக்கு 37 ரூபா சொன்னோம்னா 31 எவ்வளவு மயில விடலாம்? ஃபைனலா ஒரு 29 ரூபா கொடுத்துடலாம். 29 கொடுத்துடலாம். இந்த மாதிரி லாஸ்ட் மாடு. ஆமாடா. இது எவ்வளவு சொல்றீங்க? கறவையில வரும் 4 நாள் தப்பு இருக்காது. 4 நாள் கறக்கும். 4 நாள் தப்பு இருக்காது. மயில எவ்வளவு விடலாம்? ஃபைனலா 28 ரூபா 29 ரூபா விட்டுறலாம். எந்த வியாபாரி? கால்நடை தோழர் அனைவரும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க சந்தைன்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை. இந்த மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் இந்த சந்தை நடைபெறும். இந்த சந்தைக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமான வத்துக்கறவை மாடுகள் வரும், கைப்பால்கள் மாடு வரும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா காளை மாடுகள் அதிகமா வரும். சரிங்களா? இந்த சந்தை திங்கக்கிழமை மினிமம் பாத்தீங்கன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மினிமம் பாத்தீங்கன்னா காலையில அதிகாலையில் ஒரு 10 மணி வரை இந்த சந்தை நடைபெறும். இந்த சந்தைக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க, வரலாம். வந்து நீங்க சந்தையை சும்மா கூட பார்க்கலாம். உங்களுக்கு வத்துப்பால் மாடு குறைந்த விலையில மாடுகள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த சந்தையில வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? தினம் வாரம் இந்த சந்தை நடைபெறுது. சரிங்களா? இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா எருவு மாடு வாங்க நினைச்சாலும் சரிதான். எருவு மாடு கண்டுக்குட்டிகள் வாங்கலாம். இந்த கண்டுக்குட்டிகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிடாரி கண்டுக்குள் தான். கிடாரி கண்ணு அப்படி இல்லைன்னா காலக்கண்ணு வாங்கணும்னு நினச்சி வந்தாலும் சரி தான். எப்படி கண்டுக்கனாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.